அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கங்கள். என்னோட வீடியோ மற்றும் ஆடியோ நன்றாக கேட்கிறது என்றால் நீங்கள் சாட்டில் பிளஸ் பிரஸ் பண்ணணும். நான் உங்க ஃபீட்பேக்கை பார்த்துட்டு இருக்கேன். மிக்க நன்றி. நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம். நிறைய விஷயம் இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். மற்றும் இந்த பிசினஸ் ஒரு பெரிய லெவல்ல பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சில நியூஸும் இருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம கம்பெனில கம்யூனிட்டில எல்லா மக்களும் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் யூகேனையும் ப்ரமோட் பண்ண விரும்புறாங்க அப்படின்னு சொன்னா நான் சில தகவல்களை நான் உங்க கூட பகிர்ந்துக்க விரும்புறேன். இந்த ப்ராஜெக்ட எங்க கூட யாரெல்லாம் தொடர்ச்சியா ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப உதவிகரமா இருக்கும். யூகெயின் அப்படின்னா என்ன? அதாவது சிறு நடுத்தர வணிகங்கள் மற்றும் ஷாப்பிங் மால். ஸோ இவங்க எல்லாருக்கும் தொழில் முனைவோர் மற்றும் வாடிக்கையாளர்களை இணைக்க வடிவமைக்கப்பட்ட ஒன்று. நிறைய இப்ப பிசினஸ் அப்படின்னு சொன்னாலே என்ன விஷயம் அப்படின்னா நிறைய கஸ்டமர் பேஸ் வேணும். அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலன்னா என்னுடைய பெயர் டிராகோ ஸ்டான்ஷியூ. எவோரிச்சோட டிபார்ட்மெண்ட்ல நான் கோஆர்டினேட்டரா இருக்கேன். குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பிரசிடென்ட்டா இருக்கேன் நியூல. யூகேன் ப்ராஜெக்ட்ல ஒரு முக்கியமான ஒரு ஹெட்டா இருக்கேன், தலைமை வகிக்கிறேன். மாஸ்டர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஜீனியஸ் ஆஃப் ஃபினான்ஸ் தொகுப்பாளராகவும் இருக்கிறேன். உலகின் அமெரிக்கான உறுப்பினராகவும் இருக்கேன். சர்வதேச பேச்சாளர் மற்றும் தொழில்சார் தொழில் முனைவர், அதாவது இப்போ பிரைவேட் இன்வெஸ்டராகவும் இருக்கேன். நான் இப்போ நன்றி சொல்லிக்க விரும்புறேன் நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்குமே. ஏன்னா உங்களோட எஃபோர்ட்ஸ்னால, உங்களோட சிறந்த ஒரு பங்களிப்பு இருந்ததுனாலதான் இந்த அளவுக்கு நம்ம ப்ராஜெக்ட் எல்லாத்துலயுமே நம்ம சிறந்த ஒரு பதவி வகிக்க முடியுது. நான் இட்டாலியில பிசினஸ் லீடரா இருக்கேன் மற்றும் பிசினஸ் ஓனர். கண்டிப்பா என்ன நம்புங்க. நான் ஒரு பிசினஸ் ஓனரா மாறினது ஒரு ராத்திரியில் நடந்த விஷயம் கிடையாது. நான் ஒரு பிசினஸ் ஓனரா, ஒரு ப்ரொஃபஷனல் பிசினஸ் ஓனரா மாறினது ஒரு பயணம் தான். அந்த பயணத்துல நிறைய ஒரு சவால்கள் இருந்திருக்கு என்னோட லைஃப்ல. நிறைய அசோசியேட்டட் கிரைசிஸ் இருக்கு. நம்ம எக்கனாமிக் சிச்சுவேஷன் ஸ்லோ டவுன் ஆகி இருக்கு. நான் நிறைய கத்துக்கிட்டேன். அதனால இந்த ஒரு அறிவுரை தான் நான் எல்லாருக்கும் கொடுக்க விரும்புறேன். கண்டிப்பா நீங்க கவனமா கேட்கணும். உங்களோட இதயம் திறந்து கேட்கணும். நீங்க ரெடியா இருக்கணும். ஒரு மாற்றத்துக்கு ரெடியா இருக்கணும். நீங்க என்னென்ன இங்க கற்றுக்கொள்கிறீர்களோ எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யும். அதாவது இப்பயும் செய்யும், அதே மாதிரி வருங்காலத்திலையும் உங்களுக்கு உதவி செய்யும். வெற்றிகரமாக மாறுவதற்கு உதவி தளமாக அமையும். நம்ம எல்லாருமே இப்ப இன்ட்ரோடியூஸ் ஆகியிருக்கோம் யூகேன் ப்ராஜெக்ட்ல. நிறைய சர்வீசஸ் இருக்கு, வேற வேற சர்வீசஸ் இருக்கு, நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு.
எல்லாமே வந்து நம்ம வியாபாரத்திற்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் தூண்களாக தான் இருக்கு. நான் வந்து இந்த பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாரையும் அழைக்கிறேன் நம்ம வெபினாருக்கு. நிறைய வந்து பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாருமே நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு நல்ல பிசினஸ் ஓனர்ஸ் தான் நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்ல கொண்டு வரணும். யாரெல்லாம் நம்ம விருப்பமா இருக்காங்களோ, நம்ம முன்னேற்றத்துக்கு விருப்பமா இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம கொண்டு வரணும். ஏன்னா மார்க்கெட்டிங் ஐடியாலஜி அப்படிங்கிறது வந்து நம்ம கஸ்டமர்ஸ் கூட எப்படி நம்ம தொடர்புல இருக்கோம், அதே மாதிரி பிசினஸ் வந்து எப்படி நம்ம வளர்ச்சிக்கான ஒரு பாதையில கொண்டு போறோம் அப்படின்னு கவனிக்கணும். இன்னைக்கு வந்து நம்ம எப்படியெல்லாம் நம்ம கம்பெனியோட ஒரு கோஆபரேஷன் மற்றும் ஒரு இணைந்து செயல்படுவது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு விளக்கம் அளிக்க விரும்புகிறேன் ஒரு நல்ல வழியில. நீங்க வந்து ஒரு நிறைய தெரிஞ்சுக்காத சில விஷயங்களை கூட உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து இத புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா பிசினஸ் அப்படின்னு ஒரு வியாபாரத்துல வந்து என்னென்ன விதமா ஒரு செயல்படுது, வியாபாரம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்க விரும்புறேன். இப்ப வந்து நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். சோ யூகேனுடன் வணிகம், வியாபாரம் எப்படி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்ம ரிசல்ட் என்ன, நம்மளோட முடிவு, அதாவது எப்படி நம்ம குறிக்கோளை வந்து அடையிறதுக்கு உண்டான ஒரு வழிவகைகள் எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன். அந்த வழிகள் தான் நம்மள வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்ததா காமிக்குது. ஒரு மார்க்கெட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நம்மள வந்து தனிப்பட்டு காமிக்கிறது எது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் இந்த விளக்கங்களை சொல்றேன். இப்போ நம்ம வியாபாரத்தின் நுணுக்கங்கள் மற்றும் இந்த விளக்கங்கள் வந்து நீங்க என்னைக்குமே எங்கேயுமே கேட்டிருக்காத ஒரு உண்மை அப்படின்னு சொல்லலாம். கவனிங்க. இப்போ ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து சில மக்கள் வந்து அவங்க பார்த்திருக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கூட இருக்கா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு அவங்களோட மைண்ட வந்து ஓபன் பண்ணணும். அப்படி என்ன நான் பண்ணுவேன் அப்படின்னா, கண்டிப்பா உதவி பண்ணணும். இந்த கிரைசிஸ் சிச்சுவேஷன் உங்களுக்கே தெரியும். எந்த அளவுக்கு எக்கனாமிக் கிரைசிஸ் இருந்திருக்கு நம்ம லாக்டவுன்னால அப்படின்னு சொல்லி. அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த ஸ்லைட்ல இப்ப பார்க்க போறோம். இந்த ஸ்லைட்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் 1 ரைட் ஹேண்ட் கார்னர்ல பாருங்க. டாப்ல வந்து என்ன இருக்கு, மார்க்கெட்டிங் பிளானும் இருக்கு. ஸோ ஒரு பெர்சன்டேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ அப்படிங்கிறது என்ன, மாத கட்டணம் மற்றும் வருடாந்திர கட்டணம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து மாதத்தவணையும் கட்டிக்கலாம், அதே மாதிரி வருடாந்திர கட்டணமும் கட்டலாம். எப்படி வேணா நீங்க பண்ணலாம். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது மாத கட்டணம் செலுத்தினீங்கன்னா அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மந்த்லி காஸ்ட் என்ன, $30. மாதம் கட்டுறீங்கன்னா $30 கட்டணும். இது வந்து நம்ம பிசினஸ் ஓனர்ஸ் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, மந்த்லி ஃபீ வந்து $30. சப்போஸ் இப்போ வந்து 12 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். அதாவது 30 × 12 $360 கட்டணும் நீங்க மாதம் கட்டுனீங்கன்னா. இப்போ பிசினஸ் ஓனர் என்ன யோசிப்பாரு, ஒரு விஷயம் வந்து ஒரு முடிவு பண்ணுவாரு. சரி, இதையே வந்து நாம ஒரு வருட கட்டணமா கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. அப்ப வந்து இப்ப பாருங்க $300 அடிக்கப்பட்டிருக்கு. பக்கத்திலேயே நீங்க பார்க்கலாம் $150 அப்படின்னு சொல்லி.
ஸோ எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க. எவ்வளவு நிஜமாவே ஒரு பெரிய டிஸ்கவுண்ட்னு சொல்லலாம். இது வந்து நம்ம ஈவென்ட்ல வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ, அதாவது நம்ம ஈவென்ட்டே இன்டர்நேஷனல் ஈவென்ட் தான் நடக்க போகுது. ஸோ இவங்க வந்து அபிஷியலா கிக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்ம லான்ச் யூகெயின் ப்ராஜெக்ட்டோட லான்ச் பத்தின விஷயங்கள்லாம் நான் இப்ப பகிர்ந்துக்க விரும்புறேன். அடுத்த ஒரு சில மாதங்களுக்கு வந்து உங்களுக்கு வளர்ச்சிக்கான ஒரு அமைப்பை வந்து இது வழிவகுத்து கொடுக்கும். ஸோ பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்கல்ல நம்ம அஃபிஷியல் லான்ச் ஈவெண்ட்ல வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு gift கிடைக்கும். ஸோ அந்த நாள் மட்டும் என்னைக்கு அஃபிஷியலி லான்ச் ஆக போதோ அந்த நாள் மட்டும் அவங்களுக்கு ஒரு gift கிடைக்கும். 50% டிஸ்கவுண்ட் இருக்கு. யாருக்கு தெரியும்? அன்னைக்கு கூட வேறு சில பரிசுகள் மற்றும் போனஸ் கூட இருக்கலாம். நம்ம வந்து அந்த நேரத்துல வந்து கண்டிப்பா இத பத்தி நம்ம ஆலோசனை செய்யலாம். காலம் 1ல வந்து நீங்க என்ன பாக்குறீங்க இப்போ? பேமெண்ட் இருக்கு. 8 பிசினஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம் எப்படி வந்து வருமானம் வருது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் அவர் பண்றாரு. ஒரு 8 பேர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவரு கீழ. அப்ப வந்து அவருக்கு என்ன சதவிகிதம் கிடைக்கும் அப்படின்னா, அவங்களோட பியர்ஸ், அவங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் யாருக்கு வேண்டுமானாலும் அவர் வந்து பகிர்ந்துக்க விரும்பலாம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீய. இப்ப பிசினஸ் ஓனர் வந்து அவரோட ஒரு பயணம், அதாவது வேலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் வேணும். ஏன்னா அவங்க வருமானம் அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியான ஒரு நிலை. சோ அத வந்து நம்ம பாக்குறப்போ $30 வந்து மாத கட்டணம் ஒருத்தர் வந்து செலுத்துறாரு அப்படின்னு சொன்னா ஒரு மாதத்திற்கு வந்து $4.5 வரும். அதுவே நீங்க வருடத்திற்கு அவரது வருமானம் பாத்தீங்கன்னா $22.5 கிடைக்கும். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் காலம்ல கொடுத்திருக்குல்ல, அத பத்தி தான் சொல்றேன். சோ இந்த மாதிரி தான் ஒரு மார்க்கெட்டிங் பிளான் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிண்ட், அதாவது ஆண்டர்பிரனியூர் ஸ்பிரிண்ட் வந்து அடிஷனல் ஏர்னிங்க நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு. அடிஷனல் ஏர்னிங் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு அதர் பியர்ஸ் அல்லது மற்ற பிசினஸ் ஓனர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். இப்ப வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் அல்லது ஒரு சர்வீஸ் அபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது, சர்வீஸ் அல்லது ப்ராடக்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து நான் என்னுடைய நண்பருக்கோ அல்லது கொலீக் அல்லது ஒரு பிசினஸ் ஓனருக்கோ கண்டிப்பா நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ எதுக்காக நம்ம ஷேர் பண்றோம்? ஜென்ரலா வந்து நம்ம ஒரு விஷயம், நல்ல விஷயம், நல்லா சாப்பிட்டுருக்கோம் ஒரு உணவகம் அப்படின்னு சொன்னா நம்ம ரெஃபர் பண்ணுவோம். அதனால நமக்கு ஏதாவது கிடைக்குதானே? இல்ல. ஆனா இப்ப நம்ம கம்பெனில எப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து ஒரு சதவிகிதம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நல்ல ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா. இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அவர் வந்து சரியான ஒரு ஊதியம் இல்லாம இருக்கலாம். சோ அவர் கூட இந்த பிசினஸ்ல இறங்கி ஒரு விரிவாக்கத்திற்கு உதவி பண்ணினாரு. அவர் பகிர்ந்தாரு அவரோட நல்ல விஷயங்களை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வேற அவர் மூலமா வேற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது அவருக்கு உண்டான ஒரு வருமானத்தை கொடுக்கும். சோ அந்த மாதிரி ஒரு பேமெண்ட்டை வச்சு உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீயை நீங்க பே பண்ணிக்கலாம். சோ நீங்க வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்ண போறீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டவுன்லைன், செகண்ட் டவுன்லைன். இப்போ 8% கிடைக்குது. டைரக்ட் டவுன்லைனா இருந்தாரு அப்படின்னு சொன்னா.
அப்போ மாதத்திற்கு பாருங்க வருமானம் என்ன வருது அப்படின்னா 8 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கணும். 8 பிசினஸ் ஓனர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். அப்போ $19.2 யுஎஸ் டாலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மாதத்திற்கு. சப்போஸ் வந்து ஒருவேளை அவங்க வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ண ரெடியா இருக்காங்க அந்த 8 பேரும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா $96 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு வாய்ப்புகளை வந்து பிசினஸ் ஓனர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க டியூப்ளிகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 8 பேருங்கிறது 64 மாறும். ஒவ்வொருத்தரும் ரெஃபர் பண்ணாங்கன்னா 64 பிசினஸ் ஓனர்ஸ் வந்து கண்டிப்பா இதுல சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்போ பாருங்க, அப்போ நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் வந்திருக்காங்க. அந்த 8 பேரும் ஒவ்வொருத்தரும் 8 பேரா சேரப்போ 8 × 8 எவ்வளோ 64. ஸோ பாருங்க எவ்வளவு அளவுக்கு வந்து நம்ம பிசினஸ் விரிவடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்ப நம்மளோட ஏர்னிங் என்ன இருக்கும்? அப்ப வருட சந்தா கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா $480 வந்திருக்கும் அவருக்கு. ஸோ இது வந்து இன்ஃபினிட்டி கூட போகும். இப்போ டவுன்லைன்ல அடுத்தது பார்த்தோம்னா முக்கியமான ஒரு ஃபிகர் அப்படின்னு சொல்லலாம். 32,768 பிசினஸ் ஓனர்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்காங்க. என்னோட நெட்வொர்க், அதாவது நம்மளோட நெட்வொர்க்ல நம்ம டீம்ல இருக்காங்க அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் வந்து நல்லா ஒரு இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க பிசினஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, நம்மளோட இணைந்திருக்காங்க அப்படின்னா 17% வரைக்கும் நம்ம வந்து ரீச் ஆகலாம். இந்த மார்க்கெட்டிங் பிளான் படி இவ்வளவு ரெஃபரல் இன்கம் நமக்கு கிடைக்கும். அப்ப நீங்க மாதத்திற்கு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நமக்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்லி. ஏர்னிங்ஸ், நம்ம வருமானம் வந்து ஒரு மாதத்திற்கு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பேர் வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் அல்லது மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்றாங்களோ அந்த அளவுக்கு நம்ம வருமானமும் மிகுதியாக கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டேபிள் வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்த போனஸ் என்ன? இதோட சேர்த்து இன்னொரு போனஸும் நமக்கு கிடைக்குது. ஸோ என்ன தள்ளுபடி வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு கஸ்டமரும் பண்றப்போ நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த ஒரு கஸ்டமர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா அடிஷ்னலா ஒரு டிஸ்கவுண்ட் வேணும், வந்து அவர் பிசினஸ் பில்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறப்போ ஒரு அடிஷ்னல் போனஸ் கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த அட்டவணையில் அது இருக்கு. இப்போ நான் ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கேன். நான் வந்து ஒரு கிளையண்ட் பேஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றேன். என்னோட டேட்டா பேஸை இன்னும் விரிவாக்குறேன். அதாவது என்னோட டீம்ல வந்து நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் இருக்காங்க மற்றும் என்னோட வருமானத்தையும் நான் வந்து இன்னும் மிகைப்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றப்போ நம்ம யூகேன் பிசினஸ் ப்ராஜெக்ட்ல அந்த மாதிரி பண்ணோம்னா அடுத்த டேபிள்ல என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இது எல்லாருக்கும் ஒரு சமமான ஒரு டேபிள் தான், ஏன்னா எல்லாருக்குமே இது கிடைக்கும். ஒன்ஸ் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஓனருக்கும் கஸ்டமர்ஸ்க்கும் உண்டானது. கஸ்டமர் அப்ளிகேஷன் வந்து அடிஷனல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. பிசினஸ் ஓனர்ஸ்க்கு வந்து அடிஷனல் சாஃப்ட்வேர் கிடைக்கும். அவங்களோட பிசினஸை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு உண்டான சாஃப்ட்வேர் கருவிகள்லாம் கிடைக்கும். ஸோ இப்போ பரிவர்த்தனைகளின் சதவிகிதம் பார்க்கலாம். மூன்றாவது ஏர்னிங். ஸோ டிரான்சாக்ஷன்ஸ், என்ன அளவுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு லெவல் பர்சன்டேஜ் கிடைக்கும். நம்ம சிஸ்டம்ல வந்து
நம்ம பேங்க் கார்டோட கனெக்ட் ஆகியிருக்கு நம்ம சிஸ்டம். என்னோட என்னெல்லாம் நான் வாங்குறேனோ, பர்ச்சேஸ் பண்றேனோ, அதுக்கு எல்லாமே நான் பே பண்ணுவேன். கரெக்ட்டா? அதாவது யூகேன் அப்ளிகேஷன் வழியா நான் பே பண்ணுவேன். நம்ம எக்கோசிஸ்டம்ல. அதாவது நம்ம கஸ்டமர்ஸ் மற்றும் பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாருமே எப்படி பே பண்ணுவாங்க? பேங்க் கார்டு லிங்க் ஆகி இருக்கும் அப்ளிகேஷனோட. சோ ஒவ்வொரு வியாபாரம் நடக்கும் பொழுதும் நம்மளோட பேங்க் கார்டு வந்து கூட்ஸா இருக்கட்டும், சர்வீஸா இருக்கட்டும், சோ எது வேணா இருக்கலாம். யூகேன் எக்கோசிஸ்டம்ல இருந்தது அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா வந்து லெவல் 5 வரைக்கும் எனக்கு ஏர்ன் பண்ண முடியும். சோ இந்த பெர்சன்டேஜ் வந்து ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. அதாவது கட்டண முறை நிபந்தனைகள் பொறுத்து இந்த பெர்சன்டேஜ் வந்து மாறுபடும். ஆனா கண்டிப்பா வந்து இந்த பெர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு தடவை டிரான்சாக்ஷன் நடக்கும் பொழுதும். அவங்களுக்கு சில விதமான ஒரு வருமானம் வந்து இந்த பெர்சன்டேஜ் பொறுத்து கிடைக்கும். எந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்றாங்களோ அத அளவுக்கு. சோ இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் சிஸ்டம் வந்து நம்ம நிர்ணயிக்கிறோம். இப்போ வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த போனஸ் வழியா கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அந்த சதவிகிதம் வந்து அவங்க எந்த அளவுக்கு அந்த ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் யூஸ் பண்ணிருக்காங்களோ அதை பொறுத்து அது மாறும். ஏன்னா நம்ம கம்பெனியோட பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா நிறைய வந்து இப்போ இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இப்போ செட் பண்ணிருக்கேன் சில குறிக்கோள்கள். நான் இதை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி. இந்த வாய்ப்பை வந்து நான் நிறைய பேர்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் நம்ம எக்கானமியை பத்தி. எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது, எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, எந்த அளவுக்கு முன்னேறுது, எப்படி டிஜிட்டலைஸ் ஆகுது நம்ம பிளாட்ஃபார்ம். ஏன்னா புரட்சி வந்து நம்ம பிசினஸ்ல இருக்கணும். சில மாற்றங்கள் இருக்கணும், சில முன்னேற்றங்கள் இருக்கணும். ஏன்னா நான் பிசினஸ் பண்றேன், நான் வியாபாரம் பண்றேன். என்னோட நடவடிக்கைகள் நான் எப்படி வந்து அவரை போய் சந்திக்கிறேன், அவர்கிட்ட பேசுறேன், அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் இருக்கணும். அதுல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கணும். ஏன்னா நிறைய ஒரு பெரிய கார்ப்பரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் இருந்தாதான் அது வந்து குளோபலி வந்து நமக்கு எல்லாமே நல்லா நம்மள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ஒரு $1 மில்லியன் வந்து நம்ம வருமானம் ஈட்டித்தர மிகச்சிறந்த வகையில் அது உதவி செய்யும். இந்த லாக்டவுன் பீரியடா இருக்கு. இப்ப வந்து கொரோனா வைரஸ்னால எல்லாரும் வந்து கிரைசிஸ்ல ரொம்ப வீழ்ச்சி, பொருளாதார வீழ்ச்சியில ரொம்பவே அவங்க எல்லாருமே சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே நிறைய பிசினஸ் வந்து க்ளோஸ் டவுன் பண்ணிட்டாங்க. நம்ம ஒர்க் டீம்ல வந்து அனலைஸ் பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னா நல்ல ஆராய்ந்த கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம்ல ஒரு குளோபலி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கவனிங்க. நான் வந்து திரும்பியும் இந்த ஆர்டிகல்ஸ் வந்து திரும்பி சொல்லணும்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நியூஸ் பேப்பர்ஸ்லயும் சரி, ஒரு ஜேர்னல்ஸ் மற்றும் நியூயார்க் டைம்ஸ், நிறைய ஒரு மேகசின்ஸ், எக்கனாமிக் டைம்ஸ், எல்லா நியூஸ் பேப்பர்ஸ் மேகசின்ஸ்லயும் கண்டிப்பா வந்து இது பப்ளிஷ் ஆகியிருக்கு. ஸோ அதனாலதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ் வந்து ஒரு நல்ல சிறந்த அக்னாலஜ்மெண்ட், ஒரு பெயர் உள்ள ஒரு கம்பெனிஸ் கூட இந்த மாதிரி ஒரு பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்களால ரன் பண்ண முடியல. ஸோ இந்த கிரைசிஸ்னால மக்கள் என்ன செய்யறாங்க? ஸோ எல்லாருமே நான் எதுக்காக இந்த ஸ்லைட்ல நின்னுட்டு உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா, இது மிகச்சிறந்த ஒரு தருணம். நீங்க வந்து மாற்றம் கொண்டு வருவதற்கு மார்க்கெட்ல கோஆர்பரேட் பண்ணணும், அதாவது ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இது ஒரு நல்ல தருணம் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புறேன்.
மெக்டொனால்ட்ஸ், அப்புறம் பர்கர் கிங், நிறைய கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. எல்லாருக்கும் தெரியும். நல்லா குளோபலி வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு. ஜெயின்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஒரு வியாபாரத்தில் தலை சிறந்த கம்பெனிஸ் எல்லாருமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எதுக்காக? ஏன்னா உள்ள வந்து மால் ஃபங்ஷனிங் ஏதோ நடந்திருக்கு. சில தவறுகள் நடந்திருக்கு. அவங்களுக்கு உள்ளேயே. அத வந்து அனலைஸ் பண்ண போறோம். என்ன நடந்திருக்கு? உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக இப்படி நடந்திருக்குன்னா? ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லிங்க் இல்ல. அதாவது அவங்களோட கஸ்டமர்ஸ் அவங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து பேசுறதுக்கோ, இல்ல தொடர்ச்சியா ஒரு தொடர்புல இருக்கிறதுக்கோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்ல. அதனால தான் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய டாப் பிராண்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல எஸ்டாப்ளிஷ் ஆகி இருந்தும் அவங்களால வந்து அத தொடர்ந்து செய்ய முடியாம போனதுக்கு உண்டான ஒரு காரணம் சப்சிடரிஸ் அப்புறம் வந்து அவங்களுக்கு கீழ இருக்கிற நெறைய செயின் லிங்க்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப பெரிய செயின் பிசினஸ்னா அவங்களுக்கு கீழ நெறைய லிங்க்ஸ் இருக்கும். ஸோ அதையெல்லாம் வந்து ஒரு கனெக்ஷனா வச்சுக்க முடியல அவங்களால. ஏன்னா அது கட் ஆயிடுச்சு அந்த கனெக்ஷன் எல்லாமே. அதனால தான் இந்த மாரி க்ளோசிங் நடந்திருக்கு. அப்புறம் வந்து இந்த பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பிராண்ட வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா வந்து அந்த ரீஜியன்க்கு உண்டான ஒரு சப்சிடரிஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு பே பண்ணணும். ஒரு அமௌண்ட். அப்பதான் அவங்க வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. ஆனா இந்த பிரான்சைஸ் ஒரு பெரிய பிசினஸ் இருக்குன்னா, அங்கங்க பிரான்சைசி இருக்கும். ஸோ இந்த ஹோட்டல் செயின்ஸ் இருக்கும். ஹோட்டல் மட்டும் இல்ல நெறைய மெடிக்கல், ஸ்கூல், யுனிவர்சிட்டீஸ் நெறைய செயின்ஸ் இருக்கும். அந்த சங்கிலிகள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே வந்து நெறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகட்டும், மார்க்கெட்டிங் நெட்வொர்க் இருக்கும் எல்லாருக்குமே. இந்த மாரி நம்ம யூகேன் பிசினஸ் எக்கோசிஸ்டம்ல வந்து எப்படி மார்க்கெட்டிங் பிளான் இருக்கோ, அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தா அது சரியா வந்திருக்கும். ஆனா லாயல் கிளையண்ட்ஸ்னா என்ன? நம்மள நம்புற ஒரு கிளையண்ட்ஸ். இப்ப வந்து நம்ம எல்லாரும் ஃபியட் மணி பத்தி பேசிட்டு இருக்கோம். நாளைக்கு வந்து யூகெயின் டோக்கனா கூட நம்ம பேச்சுவார்த்தை இருக்கலாம். ஏன்னா நம்ம எக்கோசிஸ்டம்ல வந்து இந்த மாதிரி மாற்றம் வரலாம். நம்ம கிரெடிட் கார்ட நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு கோஆப்பரேஷன், ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு பார்ட்னர்ஷிப் புரோகிராம் யூகெயின் அப்படிங்கிறது. இந்த சிஸ்டம் வந்து மிக சுலபமாக அதாவது டிரான்சாக்ஷன் ஸ்பீட வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். ரொம்ப எளிமையாக்கும். இப்போ இந்த சாட் பாக்ஸ்ல வந்து 3வது நிலை, இது 3வது இன்கம்னு சொல்லலாம். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது. இப்போ ஒரு கம்பெனின்னு எடுத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து எவ்வளவு மக்கள் வந்து இதுல விசிட் பண்ணுவாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, ஒரு ஹோட்டல் இருக்கு அப்படின்னு சொன்னா, எவ்வளவு மக்கள் விசிட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்க சாட்ல போட முடியுமா? அந்த நம்பர. நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் எவ்வளவு வருவாங்க? ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா, இட்டாலியன் ரூம்ல வந்து 500, 700ன்னு சொல்லி போடுறாங்க. ஏன்னா சில பேர் 10ன்னு கூட போட்டிருக்கீங்க. ஓகே. இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல வந்து சரி இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் மைண்டட் பெர்சனா இருக்கிறதுனால இப்போ நான் கண்டிப்பா நம்புறேன். நாம வந்து ஒரு பெரிய ஃபிகர் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 300, 500, 200 அப்படின்லாம் சொல்லி நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி சொல்றீங்க இல்லையா? இப்போ ஒரு பிசினஸ்னா இவ்வளவு பேர் வருவாங்கன்னு சொல்லி, இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் பேஸ்ல வந்து எவ்வளவு பேர் டிஸ்கவுண்ட் வேணும்னு சொல்லி நினைப்பாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட் விரும்புவாங்க. எல்லாருமே விரும்புவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அவங்க யூகேன் அப்ளிகேஷன டவுன்லோட் பண்ணணும். நான் வந்து இந்த ப்ராடக்ட் பிரசன்டேஷன்
பண்றப்ப நான் எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸ் மற்றும் டீடைல்ஸ் எல்லாமே நான் குடுக்குறேன். விளக்கங்கள் எல்லாமே குடுக்குறேன். இப்போ ஒரு மாதத்திற்கு வந்து 200 பேர் இருக்காங்க நம்ம பிசினஸ்ல அப்படின்னு சொன்னா, நம்ம 12ல இருந்து மல்டிப்ளை பண்ணலாம். எவ்வளவு கிடைக்கும்னு பாருங்க. 200 மல்டிப்ளைட் பை 12 எவ்வளோ? ஸோ சீக்கிரம் உங்களோட மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனை போடுங்க. 200 இன்டூ 12 அப்படின்னா 2400. 2400. ஸோ இது வந்து எக்கோ சிஸ்டம் நம்ம யூகேன். இந்த மக்கள் எல்லாருமே வந்து ஒரு மாதத்திற்கு ஒரு முறை வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து எக்கோ சிஸ்டம்ல வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து வாங்குறோம். ஒரு ஃபுட் வாங்குவாங்க, உணவு வாங்குவாங்க, ஹேர் ட்ரெஸ்ஸிங் போவாங்க. நம்ம அதுல இருந்து ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் நமக்கு அதுல இருந்து ஒரு சின்ன பர்சன்டேஜ் வரும். அந்த மாதிரி அந்த டெப்த் வந்து லைன் போக போக உங்க டீம் பில்ட் பண்ண பண்ண அதுதான் பாசிவ் இன்கமா உங்களுக்கு அமையக்கூடும். பிரான்சைசிங்ல வந்து உங்களை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த இடத்துல நம்ம போனஸ் கொடுக்குறோம். அப்போ நம்ம செய்யற வேலையை வேற விதமாக செய்வோம் அப்படின்றத இங்க சொல்றாங்க. அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். தொழில் முனைவோரிடமிருந்து சதவீதம், பர்சன்டேஜ் ஃப்ரம் த ஆண்டர்பிரனர், அதுதான் சொல்றாங்க. தொழில் முனைவோரிடமிருந்து சதவீதம். அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா இல்ல சர்வீஸ் நடந்ததுன்னா அவங்களுக்கு என்ன நடக்குது, அவங்க நண்பர்களுக்கு சொன்னாங்கன்னா என்ன நடக்கும் அவங்களுக்கு அப்படின்றத பாக்குறாங்க. நம்ம யூகேன் சிஸ்டம்ல அவங்க நண்பர்களை கூப்பிட்டாங்க அப்படின்னா அப்பதான் அவங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் கிடைக்கும். இப்ப நான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தேன், என்னுடைய கியூஆர் கோட் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் என்னுடைய கிளைண்ட்ஸ் கிடைக்கிறேன். அந்த அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணுங்க, அது மூலியமா வந்து ப்ராடக்ட் பை பண்ணுங்க யூகேன் எக்கோசிஸ்டம் மூலியமா. அப்புறம் உங்களுக்கு அந்த 3 லெவல் ஆஃப் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து அந்த ஆண்டர்பிரனரே ஃபிக்ஸ் பண்ணலாம். அவங்களுக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் வந்து வேற பிசினஸஸ்ல கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். மறுபடியும் வந்து அதே பீஸா ஈட்டர் கிட்ட மறுபடியும் போய் நான் அந்த டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணி நான் வந்து பே பண்ணலாம். யோசிச்சு பாருங்க, நீங்க ரிசீவ் பண்ற பாயிண்ட்டை வச்சே பே பண்ணுவீங்க. அப்போ வந்து யூகேன் எக்கோசிஸ்டம்ல இருக்கீங்கன்னா உங்க யூகேன்ல இருக்கிற அந்த ஆண்டர்பிரனர்ஸ் 2 பேருமே வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம வால்யூம்ஸ் இங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்றோம். நம்ம எக்கோசிஸ்டம் கிரியேட் பண்ணி நெட்வொர்க் கிரியேட் பண்றோம். நம்ம இது மூலியமா வந்து போனஸஸ் கிடைக்கும் நமக்கு. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் 2 விதமான இன்கம் என்ன அப்படின்றது. பிசினஸ் ஓனர், கிளைண்ட் எப்படி 2 பேருமே வந்து இதை யூஸ் பண்ணி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதையும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பாசிவ் இன்கம் வர்றதுக்கான ஒரு பாத் இது கொடுக்குது. ஏன்னா பாசிவ் இன்கம் வரத்து வேணும் அப்படின்னு சொல்லி
இப்ப நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டடி ஜாப் வந்து நிறைய பேருக்கு வந்து குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது 55% கொடுக்கறாங்க. மொத்தமா இருக்கிற வர பணத்துல இருந்து 55% வந்து அந்த மார்க்கெட்டிங் பிளானுக்கு நம்ம போகுது. இப்ப நம்ம கிளைண்ட் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு அந்த பர்சனுக்கு 5%, செகண்ட் லைன்ல 3%. அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணாமலே அவங்களுக்கு வந்து 5%, 3% கிடைக்கும். அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாங்கன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து 10% கிடைக்கும், செகண்ட் லைன்ல 5% கிடைக்கும், தேர்ட் லைன்ல 3% கிடைக்கும். அப்போ அங்க இருந்து வந்து தேர்ட் லைனும் கூட அவங்களுக்கு வந்தது அப்படின்னா அங்க இருந்து ஃபோர்த் லெவல்லையும் அவங்களுக்கு 3% கிடைக்கும். அப்போ வந்து அந்த கிளைண்டா இருந்தாலும் சரி, ஒரு ஆண்டர்பிரனரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து இந்த போனஸஸ் கிடைக்கும் போது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம அகாடமி ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்டர்ல நம்ம எடுத்திருக்க கோர்சஸ் மூலியமா நமக்கு வந்து இது எப்படி போனஸா கிடைக்கும் அப்படின்ற விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அவங்களும் வந்து இந்த அகாடமி ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்டர்ல வந்து நாலேஜ் கிடைக்கும். அந்த நாலேஜ் கிடைச்சதுமே அவங்க எப்படி பிசினஸ் பில்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் கத்துக்கலாம். அந்த தனி மனிதர் வந்து ஒரு ஆண்டர்பிரனராகவும் மாறுறதுக்கும் கத்துக்கலாம். அந்த பார்ட்னரா இருக்கிற பர்சன் டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா பங்காளின்னு கொடுத்திருக்காங்க. அதுதான் வந்து பார்ட்னர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க பார்ட்னர் ஆனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 12%, 7%, 5%, 3% இது மாதிரி 4 விதமா இருக்கு. நீங்க வந்து ஏஜென்ட் ஆனோம் அப்படின்னா உங்களுக்கு போனஸ் கிடைக்கணும் அப்படின்றத முன்னாடி சொல்லியிருப்பேன். அப்போ அந்த ஏஜென்ட்டுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா 15%, செகண்ட் லைன்ல 8%. இது வந்து ஒரு புதுவிதமான மார்க்கெட் பண்றோம் பிசினஸ் இது. அதாவது புதுசா வரவங்களும் வந்து இதுல நல்லா ஏர்ன் பண்ணலாம், அதே நேரத்துல பழமையா இருக்கவங்களும் ஏர்ன் பண்ணலாம். பாருங்க, கன்சல்டன்ட், மேனேஜர், லீடர் மேனேஜர், டாப் மேனேஜர், வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட், இங்க இருந்து அந்தந்த லெவலுக்கான போனஸ் பிளான் வந்து அங்க கொடுத்திருக்காங்க. ஆமா, லெவல் 5 வரைக்கும் பெர்சன்டேஜ் எல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. எங்க இருந்து பார்த்தா ஏஜென்ட்ல இருந்து பிரசிடென்ட் வரைக்கும். கண்டிஷன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் எல்லாமே ஒண்ணுதான் இந்த இடத்துல. ஆனா நீங்க இதுலயும் வளரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க கரியர் பார்த்த நீங்க வளர்க்கறதுக்கு எப்படி அப்படின்னு பாக்கணும். ஏன்னா நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்கன்னா எப்பயுமே ஒரு பிசினஸ் ஓனர் அதிகமா ஏர்ன் பண்ணணும் தான் நினைப்பாங்க. இந்த வருடம் உங்களுக்கு $100,000 இருக்கு அப்படின்னா அடுத்த வருடம் $150,000 வளர்றதுக்கு தான் பார்ப்பாங்க எல்லா பிசினஸ் ஓனரும். இது உண்மை அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாட்ல வந்து பிளஸ் கொடுங்க. ஆமா, நிறைய பேர் வந்து சாட்ல வந்து பிளஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இங்கிலீஷ்ல. அப்போ பாசிட்டிவிட்டி, இதுதான் பாசிட்டிவிட்டி நம்ம ஸ்ப்ரெட் பண்றோம். அப்போ நம்ம இன்கம் லெவலையும் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், பாசிவ் இன்கமும் நமக்கு கிடைக்குது.
அதாவது புதுசா வந்து சேர்றவங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங், விஐபி கிளப் ட்ரைனிங் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்கணும். எப்படி ஏஜென்ட்டா பார்ட்னர்ல இருந்து எப்படி கன்சல்டன்ட்டா மாறணும் அப்படின்றத சொன்னீங்க அப்படின்னா, ஏன்னா அந்த கன்சல்டன்ட்ல இருந்து இன்ஃபினிட்டி லெவல் போகும்போது பாருங்க அந்த பெர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற அந்த முக்கியத்துவத்தை சொல்லணும். அந்த 7th லெவல்ல இருந்து இன்ஃபினிட்டி போகுது பாத்தீங்களா? அப்போ அந்த புரிதல் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். பாருங்க. ஆமா 6th லெவல், 7th லெவல் இல்ல 6th லெவல். 6th லெவல்ல இருந்து இன்ஃபினிட்டி போகும்போது அங்க எங்கேயுமே லிமிட்ஸ் இல்ல. அங்க உங்களுக்கு தகுந்த மாதிரியான பெர்சன்டேஜ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ கன்சல்டன்ட் ஆனீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டில இருந்து 4% வரும். அப்போ மேனேஜர் ஆனீங்கன்னா 6th லெவல்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது பாருங்க 6.5%. அப்போ லீடர் மேனேஜர்னா 8.5%. அப்போ டாப் மேனேஜருக்கு என்ன 9.5%. அப்போ வைஸ் பிரசிடென்ட்க்கு 12%, பிரசிடென்ட்டுக்கு 17% கிடைக்குது. அவங்களுக்கு அதிகமா நம்ம எக்கோ சிஸ்டம்ல மார்க்கெட்டிங் பிளான்ல இருக்கிற மாதிரி பார்த்தோம். பிரசிடென்ட்டுக்கு 17% கிடைக்குது 6வது லெவல்ல இருந்து கீழே போற எல்லாருக்குமே. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, கன்சல்டன்ட்ல இருந்து பிரசிடென்ட் வரைக்கும் நம்ம ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அதிகமா பணம் வந்து கிடைச்சுக்கிட்டு இருக்கும், இன்கம்ஸ். சோ இந்த இடத்துல அதாவது யாரெல்லாம் வந்து இந்த பிசினஸ் ஓனர்ஸ் இங்க வராங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல், அந்த ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரையுமே வந்து நம்ம பாதுகாக்கிறோம். இத வந்து இந்த பிசினஸ் பிளான், மார்க்கெட்டிங் பிளானா அவங்க அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க நம்ம எக்கோ சிஸ்டம்ல வந்ததுக்கு அப்புறம் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்த்தோம் அப்படின்னா, பிசினஸ் லான்ச் பண்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களோட பிசினஸ் வந்து சூடு பிடிக்கிறதுக்கு, வேகமா வளர்றதுக்கு நம்ம யூகேன் ஆப் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த ஸ்லைட்ல பாருங்க, ஒரு கான்டெஸ்ட் இருக்கு, நமக்கு போட்டி நிபந்தனைகள். இங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்னன்னு பாருங்க. நம்ம சமுதாயம் வந்து ஒரு எவால்யூஷன்ல தான் இருக்கும், வளர்ந்துட்டே தான் இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம சொசைட்டி, நம்ம மார்க்கெட் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் எப்பயுமே. கம்பெனிஸ் மட்டும் இல்லாம பேங்க்ஸும் வந்து கிரிப்டோ கரன்சிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அந்த எவால்வேஷன் அப்படின்னு சொல்றாங்க, எவால்யூஷன். அப்போ அந்த கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம் ஃபியட் மணி வந்து ரிப்ளேஸ் பண்ணுது. அப்போ எந்த ஒரு மக்கள் வந்து சேஞ்சஸ்க்கு ரெடியா இருக்காங்களோ, மாற்றத்துக்கு அவங்க வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண யாரெல்லாம் ரெடியா இருக்காங்களோ அவங்களுக்கு இன்வெஸ்டிங்கோட முக்கியத்துவம் புரிஞ்சிருக்கு. அப்போ இது மாதிரி ஒரு எக்கோ சிஸ்டம்ல சேர்ந்தா நம்மளால வளர முடியும் அப்படின்றவங்களுக்கு நம்பிக்கை வரும்போது இந்த நம்மளோட எக்கோ சிஸ்டம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம இங்க சொல்றோம் யூ கெயின் வித் நோ பெயின் அப்படின்னு. இப்ப நீங்க 20 சப்ஸ்கிரிப்ஷன், ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் $300 வரும் ஒவ்வொரு கம்பெனிக்கும். அப்போ அவங்க செலிபிரிட்டி ஈவென்ட்ல ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அதுல 50% டிஸ்கவுண்ட் இருக்கிறனால $150
அப்போ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறத பார்த்துக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்க என்னென்ன வந்து பிரைசஸ் குடுக்குறோம் அப்படின்றத பார்த்து இந்த கான்டெஸ்ட்ல பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கும் இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாலாவது பிரைஸ் பாருங்க. 2 வாரத்துல 20 ஆர் மோர் கம்பெனிஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா 4th பிரைஸ் வந்து அவங்களுக்கு 500 யூகெயின் டோக்கன்ஸ் கொடுக்கப்படுகிறது. இதுதான் நம்மளுடைய டிஜிட்டல் கரன்சியா மாறும் நம்ம எக்கோசிஸ்டம்குள்ள. யூகெயின் டோக்கன் யூஸ் பண்ணி நம்ம என்ன வாங்குறோம் அப்படின்றது நம்ம எக்கோசிஸ்டம்ல வச்சு பே பண்ணலாம். அது மாதிரி நம்ம யூகெயின் டோக்கனுடைய விலையும் மாறக்கூடும், பிரைஸ் ஏறும் அந்த டிமாண்ட் பொறுத்து. நான் கடைசி ஸ்லைட்ல சொல்றேன், அந்த 500 யூகெயின் டோக்கனுக்கான வர்த் எவ்வளோ அப்படின்றத நான் சொல்றேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சதுமே பாருங்க, 20 கம்பெனி இல்ல அதுக்கு மேல நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா 2 வாரத்துக்குள்ள உங்களுக்கு 500 யூகெயின் டோக்கன் கொடுக்கப்படும். சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 100 யூகெயின் டோக்கன்ஸ் மோர். அதுக்கப்புறம் கிடைக்க போறது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் கிடைச்சதுக்கு அப்புறம். இது அப்படியே 20 20 20 அப்படின்னு வந்து 160 கம்பெனி உங்களுக்கு வர வரைக்கும் உங்களுக்கு 100 டோக்கன் யூகெயின் டோக்கன்ஸ் கொடுக்கப்படும். ஒரு மாசத்துக்குள்ள இது பண்ணா. அப்போ இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க, 160 160 இதுதான் நம்மளுடைய மெயின் அப்ஜெக்டிவா இருக்கணும். சாட்ல எழுதுங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த 4th பிரைஸ் உடைய கான்டெஸ்ட் கிளியரா இருக்கு அப்படின்னா சாட்ல வந்து எஸ் சொல்லுங்க. ஏன்னா இந்த 4th பிரைஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் 20 கம்பெனி தாண்டினதுக்கு அப்புறம் 2 வாரத்துல உங்களுக்கு 500 யூகெயின் டோக்கன் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு 20 கம்பெனி ஜாயின் பண்ண அது மாதிரி 100 டோக்கன்ஸ் கொடுக்கப்படும். அது ஒரு மாதத்துக்குள்ள. இதுதான் 4th பிரைஸ். 3rd பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆப்பிள் நோட் புக் கிடைக்கும். அதுதான் 160 கம்பெனிஸ் ஆர் மோர் கம்பெனிஸ் இன் 1 month. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க 3rd பிரைஸ் கிடைக்குது, ஆப்பிள் நோட் புக். 2 winners இங்க செலக்ட் பண்ணப்படுவாங்க. அப்போ 2வது பிரைஸ் பாருங்க, 3 மாதத்துல வந்து நீங்க 500 இல்ல அதுக்கு மேல கம்பெனிஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் கிடைக்கப்படும். நான் பர்சனல் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல. உங்களுக்கு எல்லா ப்ரொமோஷன் மெட்டீரியல்ஸும் கொடுப்பாங்க. எப்படி பிரசன்டேஷன்ஸ் நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணலாம், பிசினஸ் பிரசன்டேஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம், ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் அட்டெண்ட் பண்ணலாம். இந்த ட்ரைனிங் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் எப்படி 5 மாசத்துக்குள்ளே வந்து 1000 கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு ஈஸியா கத்து கொடுத்துருவாங்க. அப்போ 6 மாதம் மல்டிப்ளை பை 30, அப்போ 1000 எடுத்து அதை 180 டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா போதும்,
நீங்க 6 மாதத்துல 1000 கம்பெனிக்கு மேல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் மசராட்டி கிடைக்கும். ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ், அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுக்கப்படும். மிஸ் பண்ணாதீங்க அந்த ட்ரைனிங்ஸ் எல்லாத்தையுமே. ஏன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கார் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற எண்ணத்துல போய் எல்லா பிசினஸ் ஓனரை பார்க்கலாம். அவங்க எல்லாரும் உங்க ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கணும். அப்போ இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கனாலே உங்க ஸ்ட்ரக்சர்ல 200,000 பீப்புள்ஸ் வந்துருவாங்க. நம்ம எக்கோ சிஸ்டம்ல ப்ராடக்ட்ஸ் அண்ட் செல்லிங்ஸும் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புறேன். ஆரம்பத்துல இதுதான் இன்விசிபிள் சீக்ரெட் அப்படின்னு சொல்றோம். அதாவது பார்த்துட்டுமே கண்டுபிடிக்க முடியாது. அதுக்குள்ள இருந்து பார்த்தா அந்த எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத கத்துக்கலாம். அந்த பிசினஸ் ஓனர்ஸ் அப்டேட்ஸ் எவல்யூஷன் இதெல்லாம் மார்க்கெட்ல நடக்குது பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லி அவங்களுக்கு சொல்லணும். மார்க்கெட்டிங் பிளான் எப்படி வேலை செய்யுது அப்படின்றதையும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். எப்படி பெரிய பெரிய வணிகங்கள்லாம் எப்படி செய்யறாங்க, கம்பெனிஸ் எல்லாம் எப்படி செய்யறாங்க பிசினஸ்ல, நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்மளும் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அப்போ இந்த யூகெயின் 100% ஆக்டிவா இருக்கும். அப்போ நான் ஒரு கஸ்டமரா இருக்கேன் அப்படின்னா மாதத்துல ஒரு தடவை நான் போய் அந்த கடையில வாங்கினாலும் போதும். ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்ல 2 முறையோ தான் நான் போவேன். அப்போ இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒரு கம்பெனி வேற கம்பெனி டிவர்சிஃபை இருந்தது, வேற செக்டர்ல நம்ம ஆண்டர்பிரனர்ஸ் இருந்தோம் அப்படின்னா மெடிக்கல் சென்டர், பியூட்டி பார்லர், அப்போ நம்ம யூகெயின் எக்கோ சிஸ்டம்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துருது. ஒரு நாள்ல நிறைய இன்கம்ஸ் கிடைக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, எதிர்காலத்துல நமக்கு 100% ஆக்டிவ் நெட்வொர்க் நமக்கு வரும். ஆக்டிவ் நெட்வொர்க் தான் பணத்தை ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம எக்கோ சிஸ்டம்குள்ள அவங்களுக்கு இது மூலியமா எக்கானமில கிரியேட் பண்றாங்க. இப்ப அவங்களும் அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கும் பாசிவ் இன்கம் வருதுன்னா இது அவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு சொல்லுவாங்க. அததான் சொல்றாங்க. எக்கானமி அப்படின்றது சொல்றேன் அப்படின்னா ஏன் சொன்னேன்னா இந்த இடத்துல கேஷ் ஃப்ளோ நடக்குது, பணம் பரிமாற்றங்கள் நடக்குது இந்த புது அப்ரோச் மூலியமா. நீங்க இந்த பிசினஸ்ல அவங்க ஜாயின் பண்றாங்க அப்படின்னா நம்ம அவங்க பிசினஸ் காப்பாத்தி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு அர்த்தம். அப்போ நீங்க இப்ப சாட்ல எனக்கு 1 to 10 கொடுங்க. அதாவது இந்த பிரசன்டேஷன் உங்களுக்கு புரியுது, அதாவது அந்த ஆக்டிவ் நெட்வொர்க் உடைய இம்பார்ட்டன்ஸ் புரியுது அப்படின்னா எப்பயுமே நம்மளுடைய பிரசன்டேஷன் 30 minutes தான் இருக்கும். ஆனா இந்த தடவை உங்களுக்கு கரியர் பில்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பிரசன்டேஷன் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கோம்.
ஸோ அதனாலதான் நம்ம மார்க்கெட்டிங் பிளானையும் வந்து நம்ம பிசினஸையும் வந்து சொல்லியிருக்கோம். இது வந்து எல்லாருக்கும் வந்து உதவியா இருக்கும். கொஞ்சம் நம்ம அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். இப்ப நம்ம பிசினஸ் ஓனருக்கு திரும்ப வரோம். நான் ஒரு ப்ரொமோட்டர் அப்படின்னா ஒரு 20 சப்ஸ்கிரிப்ஷன் செல் பண்ணதுமே என்னுடைய ரிவார்டு எவ்வளவு இருக்கும்? 500 யூகெயின் டோக்கன்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 20 கம்பெனி 2 வாரத்துல பண்ணீங்கன்னா இது மூலியமா நல்ல ஏர்னிங் கிடைக்கும் நமக்கு. அப்போ ரியாலிட்டியில எப்படி கிடைக்குது அப்படின்றத பாருங்க. அப்போ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் $300 50% டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்போ $150. அந்த 50% இப்ப மறந்துட்டு இப்ப மொத்தமா $300 அப்படின்னு பேசுவோம். இப்ப நான் ஏஜென்ட் 15% எனக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வருது. அப்ப எனக்கு இன்னும் நான் அதிகமா சம்பாதிக்கணும். அதுக்கு அப்போ 15% அந்த ஏஜென்ட் கீழே அவருக்கு கீழே 20 கம்பெனி டைரக்ட்ல வரணும். அப்போ என்னுடைய பேமெண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பாக்குறேன். அதாவது டிராகோஸ் சார் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. ஏன்னா இதோடைய அட்வான்டேஜ் வந்து நிறைய இருக்கு, எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்றான். அப்போ ஒரு பிசினஸ் மேன் வந்து எப்படி திங்க் பண்ணுவாரு? இப்ப இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் வெபினார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட்டிங் பிளான் தெரியலன்னா வெள்ளிக்கிழமை வர வெபினாரை அட்டென்ட் பண்ணுங்க. அப்போ ஒரு பிசினஸ் ஓனர் வந்து தன்னை மாதிரியே பிசினஸ் செய்யறவங்களுக்கு ஒரு ரைவல்ஸ் மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ரைவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க இந்த யூகேனால. நம்ம கம்படிட்டர்ஸ் என்ன? நம்ம ஸ்டோருக்கு பக்கத்துல இன்னொருத்தவங்க வராங்க, இன்னொரு ஸ்டோர் அதே மாதிரி வராங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட வந்து ஸ்டீல் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த கிராஸ் மார்க்கெட்டிங் பண்ணீங்க அப்படின்னா அந்த கம்படிட்டர் வந்து உங்களுக்கு கொலீக் ஆயிடுவாங்க, நண்பர்கள் ஆயிடுவாங்க. இந்த அடுத்த ஸ்லைட்ல பாருங்க. நம்ம பிசினஸ் ஓனருக்கு இதை நம்ம கன்வே பண்ண விரும்பணும். இது என்ன அப்படின்னா, நம்ம எக்கோசிஸ்டம் வந்து பூஸ்ட் பண்றதுக்காக இது ஒரு இந்த QR கோட் இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பிசினஸ் ஓனரை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 20 பிசினஸ் பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட்ல ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் டிவைட் பண்ண பாருங்க. ஒரு வருடத்துக்கான நாட்கள் யோசனை பண்ணி ரொம்ப கம்மி அப்படின்றத சொல்றாரு. ஏன்னா ஒவ்வொரு 20 கம்பெனி சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு 100 யூகெயின் டோக்கன்ஸ் கிடைக்கப்படுகிறது.
அப்போ ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு மாசத்துக்கு 160 கம்பெனிஸ் வந்தது அப்படின்னா நமக்கு வந்து டோட்டலா 1200 யூகெயின் டோக்கன் கிடைக்கும். அதாவது பிரைஸ் நம்பர் 4 நான் சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, 500 யூகெயின் டோக்கன்ஸ் ஃபர்ஸ்ட் 20 கம்பெனி வந்துட்டாங்க அப்படின்னா 2 வாரத்துக்குள்ள. அப்போ அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் 20 பேர் நீங்க ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த 20 பேருக்கு 100 யூகெயின் டோக்கன் கிடைக்கும் உங்களுக்கு. அதுல இருந்து 160 பிசினஸ் போற வரைக்கும். அதுதான் 1200 யூகெயின் டோக்கன் கிடைக்கும் அப்படின்றத சொல்றோம். இத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டோக்கனுடைய வேல்யூ வந்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கடைசியில. அப்போ ப்ரொமோட்டரோட ஏர்னிங் பார்ப்போம். நம்ம கிட்ட ஒரு 160 அப்படின்ற அந்த கம்பெனி ஞாபகம் வச்சுக்கோங்க, அத மனசுல வச்சுக்கோங்க. ஒரு மாசத்துக்கு அத $300 மல்டிப்ளை பண்ணுங்க. இப்ப பாருங்க $48,000 உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுல இருந்து 15% மல்டிப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு $7,200 டைரக்ட் போனஸா கிடைக்கப்படுது. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் லைன்ல நீங்க $7,200 போனஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஆசம் ஃபிகர் அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம எக்கோசிஸ்டம் வந்து டெவலப் பண்றதுக்கும் இது பயன்படுகிறது. அப்போ 8 பிசினஸ் ஓனர் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த 160 கம்பெனில இருந்து அந்த இடத்துல உங்களுக்கு பாருங்க 1280 கம்பெனி கிடைக்குது. அது மூலியமா $300. அப்போ பாருங்க $3,84,000 கிடைக்குது. அப்போ அதுல இருந்து 8% பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க 30. இது வந்து உங்களுடைய செகண்ட் லைனுக்கு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லைனுக்கு $7,200. இது செகண்ட் லைனுக்கு. $720 போனஸ் கிடைக்குது. இந்த இடத்துல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும் தான் நீங்க பாத்தீங்க. செகண்ட் லெவல் நீங்க வேலை பார்க்கவே இல்லை. இப்ப வந்து நம்ம நல்லா ஒர்க் பண்ணணும். நல்லா ஒர்க் பண்ணாதான் நம்மளோட பிசினஸ் வந்து நம்ம நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம புஷ் பண்ணவும் முடியும் நம்ம பிசினஸை. ஸோ அதுக்கு உண்டான வழிகள் வந்து நான் இப்ப சொல்ல போறேன். எப்பயுமே வந்து நம்ம மற்ற பிசினஸை விட ஒரு தனித்துவம் வாய்ந்த பிசினஸாக கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா சில குறிக்கோள்கள் வந்து நம்ம நிர்ணயிக்கணும். இப்போ நம்ம நிறைய ஒரு விளம்பரதாரர்கள் யாருமே எதுவுமே தேவையில்லாம நம்ம பிசினஸை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு நம்ம மாற்றலாம். இது எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து ஒரு சிறந்த
ஒரு பாசிவ் இன்கம் கிடைக்கணும், நம்ம சவால்கள் மற்றும் எல்லா விதமான எந்த விதமான ஒரு சவால்கள் வந்தாலும் அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த டார்கெட் என்ன, நம்மளோட டார்கெட் என்ன? இப்ப வந்து பிட்காயின் நேத்து எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு? இப்போ வந்து நிறைய பேர் வந்து 2009ல வந்து வாங்கல, பிட்காயின் வாங்கல. எதுக்காக? நீங்க வந்து ஓப்பனா இல்ல சேலஞ்சஸ்க்கு. அதாவது சில பேர் வந்து ஓப்பனா இல்ல, இந்த மாற்றத்திற்கு தயாராக இல்லை. ஆனா இப்ப நம்ம பார்த்தோம்னா எந்த அளவுக்கு வந்து அந்த வாய்ப்பு இவ்வளவு பெரிய விஷயமா மாறி இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ 100% ஆக்டிவ் எக்கோசிஸ்டம் வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம மாற்றத்துக்கு தயாராக இருக்க வேண்டும். இப்போ எல்லாமே வந்து ஒரு பெருக்கல் தான். எந்த அளவுக்கு வந்து பெருகி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1200 கஸ்டமர்ஸ் பேஸ் வந்து உருவாகி இருக்கு. ஒரு வருடத்திற்குள் ஒரு 1200 கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொன்னா உங்களோட வருமானத்தை நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சேல்ஸ் ஆர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், அது மூலமா மட்டுமே நமக்கு வந்து ஒரு பெரிய வருமானம் கிடைக்க ஒரு வழிவகுக்கும் தளமாக இருக்கிறது இந்த யூகெயின். இப்போ நம்ம வியாபாரம் ஒரு மிகச்சிறந்த ஒரு முடிவுகள் மற்றும் குறிக்கோள்களை அடையணும் அப்படின்னு சொன்னா இந்த அளவுக்கு வந்து நாம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ உங்களோட ஒரு மதிப்பு வாய்ந்த ஒரு மிகச்சிறந்த நேரத்தை வந்து எனக்காக அளித்ததில் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்க விரும்புறேன். இப்போ இந்த ஸ்கெட்யூல் படி, என்னோட பிளான் படி வந்து நான் ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்கேன், ரொம்ப நம்பிக்கை மிகுந்தவனாகவும் இருக்கிறேன். இப்போ இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து உபயோகமா இருக்கும் மற்றும் ஒரு சிறந்த ஒரு தகவல்களாகவும் இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். இப்போ யாரெல்லாம் நம்ம கம்பெனில சேர விரும்புறீங்களோ அதே மாதிரி வந்து இப்ப கான்டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதுல வந்து நீங்க வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கோஆபரேட் பண்ண விரும்புறீங்க, நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் யூகெயின் பிசினஸோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் சேல் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா நாங்க டேட் வந்து செட் பண்ணிட்டோம் முன்னாடியே. 7th 22nd of January 7 AM இருந்து 25th of January வரைக்கும். ஸோ அது வந்து ஸ்டார்ட் ஆகும் இட்டாலியன் டைம் 7 AM ஸ்டார்ட் ஆகும். நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன், 22 ஜான்வரி 9 மணி மாஸ்கோ டைம், 7 மணி இட்டாலியன் டைம். எப்ப முடியும் அப்படின்னா 25th of January 9 AM மாஸ்கோ டைம், 7 AM இட்டாலியன் டைம். ஸோ எல்லா கண்ட்ரிஸும் வந்து நீங்க எஸ்டிமேட் பண்ணிக்கோங்க இந்த டைமை வச்சு, உங்களோட கண்ட்ரி டைமை. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சிறந்த ஒரு பொருள் அதை வந்து நாங்க ஆஃபர் பண்றோம். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நீங்க உங்களுக்கு வெற்றி வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து முடிவு எடுக்கணும், ஆக்ட் பண்ணணும். அதே மாதிரி நான் வந்து பை பை சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.